புரட்சி தலைவி அம்மா, புரட்சி தலைவி அம்மா, புரட்சி தலைவி அம்மா, புரட்சி தலைவி அம்மா. விழுப்புரத்தின் பாதுகாவலர் சிவி சண்முகம், விழுப்புரத்தின் பாதுகாவலர் சிவி சண்முகம், விழுப்புரத்தின் ஒருங்கிணைப்பாளர் சிவி ராதாகிருஷ்ணன், விழுப்புரத்தின் ஒருங்கிணைப்பாளர் சிவி ராதாகிருஷ்ணன். தலைமை செயற்குழு உறுப்பினர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் நாங்கள் பணியாற்றி கொண்டிருக்கின்றோம். நடந்து முடிந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் படுதோல்வியை அடைந்தது இந்த நாடறிந்த உண்மை. இதற்கு எங்களுடைய மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் சிவிஎஸ் அவர்கள் எங்களுக்கெல்லாம் ஒரு எதிர்காலத்தை உருவாக்க வேண்டும், அதாவது தமிழ்நாடு முழுவதும் வருகின்ற உள்ளாட்சி தேர்தலில் ஒரு எதிர்காலத்தை உருவாக்க வேண்டும் என்றதுக்காக ஒரு முடிவு எடுத்தார்கள். இன்றைக்கு அந்த முடிவு கரெக்டான முடிவை ஒரு தவறான பாதையில் கொண்டு சென்றிருக்கிறார் எடப்பாடியார் அவர்கள். அதாவது எல்லா கட்சியிலுமே கட்சிக்கு துரோகம் பண்ணுறவங்கள தான் கட்சியை விட்டு நீக்கிறது தான் வரலாறு. ஏன்னா இதுதான் காலங்காலமாக இருக்குது. இன்றைக்கி கட்சியை கட்டி காபந்து பண்ணவர் எங்கள் மாவட்ட கழக செயலாளர் சிவிஎஸ் அவர்கள். அவர்களை எந்த காரணத்துக்காக இவர்கள் கட்சியை விட்டு நீக்கினார்கள் என்று இதுவரை எங்களுக்கு விடை தெரியவில்லை. ஏனென்று சொன்னால் இன்றைக்கு திமுக என்னும் இயக்கத்தில் இருந்து வெளியே வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இன்னைக்கு எல்லார் மனதிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் நினைவிடத்திலிருந்து நாங்கள் அந்த பேட்டியை கொடுக்குறோம். திமுகவை எதிர்த்து வந்து கட்சி ஆரம்பித்து அனைத்து இந்த அண்ணா திராவிட என்னும் மாபெரும் இயக்கத்தை தொண்டர்களாக உருவாக்கி கட்டி காபந்து பண்ணினார். அவருடைய மறைவுக்கு பிறகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அவர் விட்டு சென்ற தொண்டர்களையும் கட்சி பணிகளையும் வழிநடத்தி சென்றார்கள். அவர்கள் மறைவுக்கு பிறகு நாங்கள் பொதுக்குழு கூட்டி முடிவெடுத்து எடப்பாடியார் அவர்களை பொதுச்செயலாளர் ஆக்கணும். ஆனால் அன்று முதல் இன்று வரை இன்றைக்கு வந்து விழுப்புரம் மாவட்டத்திலிருந்து நாங்கள் அதாவது பொதுக்குழு உறுப்பினர்லேருந்து ஒன்றிய செயலாளர்ந்து மாவட்ட பொறுப்பிலிருந்து எங்களுடைய பதவியை நாங்கள் ராஜினாமா செய்வதற்காக வந்திருக்கின்றோம். இது ஏன் என்று சொன்னால் கட்சி பணியை செய்வதற்கு ஒரு மாவட்ட செயலாளர் போட்டிருந்தால் நாங்கள் கீழே பணியாற்றியிருப்போம். ஆனால் கட்சி அடிப்படை உறுப்பினரில் இருந்து ஒருத்தரை பதவி நீக்கம் செய்ததுக்கு அப்புறம் அவரை எப்பொழுது நீங்கள் கட்சியில் இணைத்தீர்கள் அதுவே எங்களுக்கு தெரியவில்லை. எங்கள் மாவட்டத்தில் 22 ஒன்றிய செயலாளர்கள் இருக்கின்றார்கள், பேரூர் கழக செயலாளர் இருக்காங்க, நகர செயலாளர் இருக்காங்க. எல்லாமே கட்சியில் அவ்வளோ உழைத்தவர்கள். அவர்களுக்கு நீங்கள் ஒரு ஆளை நியமனம் பண்ணியிருந்தால் இன்றைக்கி கட்சி வளர்ந்துருக்கும். ஆனால் இன்றைக்கு கட்சிக்கு துரோகம் செய்துவிட்டு போனவரை மாவட்ட செயலாளராக போட்டுவிட்டு அதை விட கட்சி பண்ணியிருந்தால் கூட நாங்கள் மனசார ஏற்றுப்போம். ஆனால் ஒரு கொலைக்கு சமம். அவருடைய மீடியா பேட்டிக்கெல்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இன்றைக்கி பாரத பிரதமர் நரேந்திர மோடி பேசினா கூட ஒரு லைவ் வராது. ஆனால் எங்கள் மாவட்ட செயலாளர் புதுசாக போட்டிருக்கிற பசுபதின்ற ஒரு மாவட்ட செயலாளர் அங்கே பேச ஆரம்பித்தாலுமே லைவு தான். ஃபேஸ்புக்கு லைவு, இன்ஸ்டாகிராம் லைவு. இது ஒரு கட்சி பண்ணுறதுக்கு இது தகுதியான ஒரு மாவட்ட செயலாளர் போட்டிருக்கீங்களா? இதனுடைய கேள்வி தான் இன்றைக்கி கேட்டு நாங்கள் வந்து பதவி விலகக்கூடாது, கட்சியில் இருக்கணும், கட்சி பணி செய்யணும் தான் இந்த நாள் வரலும் அமைதியாக இருக்கும். ஆனால் இவங்க ஒரு பேரம் பேசிட்டு 10 நாளுக்கு ஒரு முறை 10 பேரை கட்சியிலேருந்து நீக்கிறாங்க. அப்புறம் அவங்க அங்கே ஒரு பேரம் முடிஞ்சோடனே திரும்ப 10 பேர் அதுக்கு ஆள் செட் பண்ணி பண்ணுறாங்க. இப்படிப்பட்ட ஒரு நிர்வாகி கூட எங்களால் இதுக்கப்புறம் தொடர்ந்து பயணிக்க முடியாதுன்ற காரணத்துக்காக விழுப்புரம் மாவட்டமே ஒட்டுமொத்தமாக சேர்ந்து அவங்களுடைய விருப்பத்தோட அம்மா சமாதி முன்னாடி, தலைவர் எம்ஜிஆர் சமாதி முன்னாடி நாங்கள் எங்களுடைய ராஜினாமா கடிதத்தை ஒப்படைக்கலான்னு நாங்கள் வந்திருக்கோம்.